நம்முடைய நடுவில் புதுஜீவன் அசம்பிளி சபை பொன்மனை தலைமை போதகர் நம்முடைய நடுவில் இருக்கிறார்கள். நிறைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கனத்துக்குரிய தேவாதி தேவனை நாம் தோற்றரிக்கிறோம். முதலாவதாக 2 வீட்டாரும் உறவினர்கள் உற்றார்கள். நண்பருக்கு தேசம் தெரியாது, இவருக்கு இனம் மொழி ஒன்றுமே அவருக்கு தெரியாது. என்னை நேர் வழியாய் நடத்தும். நான் போகும்போது எனக்கு அந்த பெண்ணு எனக்கு கண்ணை முன்னே நிறுத்தன். அவன் சொல்லி போகும்போது ஒரு பெண் துறவில் இருந்து என்ன வரா, தண்ணி எடுக்க வாரம். அப்போ அவன் நினைக்கிறான், இது என் எஜமானுடைய மகனுக்கு நியமிக்கப்பட்ட பெண்ணானா, நான் எனக்கு தண்ணி கேட்பேன் குடிக்க. எனக்கு என்னன்னா எலியாசருக்கு தண்ணி கேட்பேன். அவ சொல்லணும், நீரும் குடியும் உம்முடைய ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் உம்முடைய வேலையாட்களையும் குடிக்கட்டும். அப்படி சொல்றதுனா குணசாலியான சரி. அப்படி வர்றதுதான் என் எஜமானுக்கு நீர் நியமித்திருக்கிற பெண் என்று அவர் தீர்மானித்தார். அவள் அப்படியே போய் அந்த துறவை நண்டை நிற்கும் போது வரும்போது அப்படி கேட்டான், இல்லை எனக்கு கொஞ்சம் தண்ணி தரணும், அந்த குடத்தை சரிப்பியான்னு கேட்டேன். தன் கேட்டோம், நீரும் குடியும் உம்முடைய ஒற்றுமை. எவ்வளோ நல்ல வார்த்தை. எல்லாருக்கும் நான் பணிவிடுது. நான் நினைக்கிறேன் எங்கள் பிள்ளை எல்லாருக்கும் பணிவிட செய்வார். காலையிலேயா புருஷனுக்கு மட்டும் இல்லை, மாமன் மாமிக்கு எல்லாருக்கும் பணிவிட செய்யணும் நான் விசுவாசிக்கிறேன். அது நடக்கும். தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரிய சித்தி பண்ணி என் எஜமான ஐயா ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். இந்தி வேறு பிள்ளையும் இதில் ஏதாவது ஏற்றுமை இருக்கா? இல்லை. முழு சம்மதம். சபைக்கு முன்னே தேவனுக்கு முன்னாகவும் முழு சம்மதத்தை தெரிவிக்கிறீங்க. சரி பிள்ளை, உனக்கு இவர் மேலே வேற ஏதாவது இருக்கா சொல்லுறது? இல்லை. முழு சமந்தானே. பிதாவான தேவனுக்கு முன்னாகவும் சபையாருக்கு முன்னாகவும் நீ கொடுக்கிற வாக்குறுதியை நாங்கள் முழு சபையை ஏற்றுக்கொள்கிறோம். அதற்கென்று நாங்கள் உங்களை இப்போது என்கேஜ்மெண்ட் என்ற முறையில் தீர்மானித்திருக்கிறோம். நம்முடைய இயேசு கிறிஸ்து நம்மளை அப்படி தான் வச்சிருக்கிறார். இல்லை, ஞானஸ்தானம் தந்து அபிஷேகம் தந்து வச்சிருக்கிறார். நான் வரும் அளவும் நீங்கள் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும். அப்போ நான் வந்து உங்களை சேர்த்துக்கொள்ளணும். சீக்கிரமாக வருவேன். அவர் சீக்கிரமாக வருவார். வந்து உங்களை கூட்டி வீட்டுக்கு கொண்டு போவார். சரியா? அது வரையில் நீங்கள் வாழ்க்கையை பற்றியோடு எனக்கு வரப்போகிற புருஷன் நல்லா இருக்கணும், அவர் ஆசீர்வாதம் இருக்கணும், ஒரு வேலை சக்தி நல்லா இருக்கணும், தேவ மனுஷனாக இருக்கணும். இன்றைக்கே நீங்கள் ஃபோன் பண்ண ஆரம்பிங்க. தம்பியா, இன்றைக்கி எனக்கு நியமிக்கப்பட்ட என் மனைவியாக வரப்போகிறேன். அவளை கர்த்தர் பாதுகாக்கணும். வேலை ஸ்தலத்திலும் வழியிலும் வாகனத்திலும் எங்கும் அவளை பாதுகாக்கணும். நான் கூட்டி என் வீட்டுக்கு வரும் வரையிலும் கர்த்தருடைய கரம் கூட இருக்கணும் என்று சொல்லி, ஐயா இந்த பிள்ளை எடுக்கிறது உங்களுடைய சமாதானம். சரி, உங்களுடைய சம்மதத்தின் பேரில் இந்த திருமண காரியங்களுக்கு என்கேஜ்மெண்டாக நடத்துகிறது. தம்பி கொண்டு வந்த உச்சிதமான பொருளை ஆமென். இரு வீட்டாரும் இரு பிள்ளைகளும் ஆண்டவரை எதிர்காலத்திலே இணைக்கப்படும்படியாக தகப்பனே தீர்மானம் பண்ணி இந்த நாளிலே எடுத்துக்கொள்ளுகிறதானே இந்த உடன்படிக்கையின் மேலே தேவனுடைய கரம் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி நான் சொல்லிக்கிறேன். ஆண்டவரே ஆமென். ஹல்லேலூயா. முழு மனதோடு இந்த காரியம் 2 வீட்டார் ஆமென் முழு மனதோடு இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லி இருதயத்திலே நிச்சயித்து கொண்டு கர்த்தர் ஆசீர்வதியும், அவன் பெற்றோர் குடும்பத்தையும் ஆசீர்வதியும். அருமையான எங்கள் பெண்மகளை ஆசீர்வதியும், அவள் தகப்பன் தாய் குடும்பங்களை ஆசீர்வதியும். இதை வந்து நின்று கண்டு கலிகோர்ந்த அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் அனைவரையும் உம்முடைய கரங்களை நாங்கள் தருகிறோம். இப்படியே போனால் என்னையா அர்த்தம்? கூடிய சீக்கிரம் மோதிரத்தை மாற்றுங்க ஐயான்னு சொல்லி மோதிரத்தை மாற்றிட்டாங்கப்பா 2 பேரும். அப்படியே அவங்க 2 பேரும் மாற்றி மோதிரத்தை ரிங் சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கு கூட மோதிரத்தை மாற்றின உடனே நம்ம கொண்டு வந்த என்கேஜ்மெண்ட் சாரீ, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பழம் அப்படின்னு நாம் கொண்டு வந்த தட்டுக்களை எல்லாமே மாறி மாறி
2 வீட்டு பக்கமாக கொடுத்து மாற்றிக்கிட்டோம். எங்கள் வீட்டு தட்டை அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க வீட்டு தட்டை நாங்கள் வாங்கிட்டோம். எங்கள் வீட்டு என்கேஜ்மெண்ட்டும் தட்டு மாற்றுறது எல்லாமே இப்படி தான் போச்சுது. நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி பண்ணீங்க, எந்தெந்த மாதிரி தட்டு மாற்றிக்கிட்டீங்க அப்படிங்கிறது கமெண்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி சில விஷயங்கள் சிலவங்களுக்கு மறக்க முடியாத அனுபவமாக இருக்கும். யார் யாருக்கு இந்த என்கேஜ்மெண்ட் நாள், உங்கள் வீட்டில் இந்த என்கேஜ்மெண்ட் நாள் எப்படி இருந்துச்சு, மறக்க முடியாத அனுபவமாக இருந்துச்சா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். மோதிர மாற்றங்கள் நடத்தியிருக்கிறது. இதுதான் என்கேஜ்மெண்ட்டு. ஆகவே இதை பரலோக தேவன் அங்கீகரித்திருக்கிறார். 2 சபையும் சபை அங்கத்தினாரும் விசுவாசிகளும் இதை கண்டு களி கொண்டார்கள். அதுக்கப்புறம் இதான் நம்ம ஃபேமிலி, புது ஃபேமிலி. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, அதுக்கப்புறம் மச்சான் பசங்க எல்லாருமே சேர்ந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரத்துலேயே சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். இதுதான் நம்மளோட பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு வழியாக அண்ணனுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு. கல்யாணத்துக்கான டேட்டையும் கூடிய சீக்கிரம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இனி கொஞ்ச நாள்லேயே அண்ணாவோட கல்யாண வீடியோவில் சந்திக்கலாம். பாய். ஐயோ, முக்கியமான ஒன்று, பொண்ணு மாப்பிள்ளைங்க எப்படி இருக்காங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள்.